This video is sponsored by Yati Bakes. Happiness packed in every box and co-sponsored by V Digital TV. Enjoy 600 plus live TV channel at free of cost. 2026 சட்டசபை தேர்தலில் பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்றும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தவகவுடன் பாமக கூட்டணி அமைக்குமா என்பது போக போக தெரியும் என்றும் சூசகமாக கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் வருகைக்கு பிறகு ஆளும் திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக என இரு கட்சிகளுக்குமே நெருக்கடி அதிகரித்துள்ளது. தவக அள்ளித்தரும் அவர்களை வைத்து இரு கட்சிகளின் கூட்டணியில் அதிக சீட்டு கேட்டு சில கட்சிகள் அடம்பிடித்து வருகின்றன. சிறிய கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாக சொல்ல பீகார் தில்லு முல்லுகளைப் போல தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். கள ஆய்வு மேற்கொள்ளப்படாமலேயே நமது வாக்காளர்களை நீக்கவும் வெளி வாக்காளர்களை சேர்க்கவும் முயற்சிகள் நடக்கலாம். இந்த சதிக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் திமுக அமைச்சர்கள் மற்றும் செந்தில் பாலாஜி இன்று வருகை புரிந்திருந்தனர். அப்போது விமான நிலையம் வெளியே சூழ்ந்திருந்த அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வாழ்க மற்றும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதால் கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தொடங்கிய நாளில் இருந்தே வாட்டர் மெலான் திவாகர் பலூன் அக்கா என ரசிகர்களால் கொண்டாடப்படும் அரோரா சிங்லேரை துரத்திக் கொண்டு இருக்கிறார் என்றும், நீச்சல் குளத்தில் அரோரா இறங்கியதுமே ஓடி வந்து திவாகர் குதித்தார் என ஏகப்பட்ட ட்ரோல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தமிழக அரசியலை உலுக்கும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே.பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்திக்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்தது. இந்த நிலையில் தந்தை மகன் உறவை கொச்சைப்படுத்த வேண்டாம் எனவும், தான் மருத்துவர் ராமதாஸை நேரில் சென்று சந்திக்கவில்லை என பேசி அரசியல் செய்கிறார்கள் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் தவக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது. காரைக்குடி தொகுதி எப்போதும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதால் அதிமுகவும் பாஜகவுக்கு ஒதுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தவக நிர்வாகி மருத்துவர் பிரபு இளைஞர்களின் ஆதரவுடன் மிகப்பெரிய சவால் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகதான் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இயக்கம் என்பதை தவக தலைவர் விஜய் உணர்ந்துள்ளார். எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டை இலையும் எடப்பாடி பழனிசாமியும் தான் நம்மை பாதுகாப்பார்கள் என்பதையும் தாமதமாக புரிந்து கொண்டுள்ளார் விஜய். இதனால் டெல்லி வழியாக சென்னை வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று ஆரூடம் கூறியிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா. பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல் நலம் பெற்று வீடு திரும்பிய நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்துள்ளார். ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலரும் ராமதாஸை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த நிலையில் அந்த பட்டியலில் திருமாவளவனும் இணைந்துள்ளார். இருந்தாலும் திருமாவளவன் திடீரென தொலைபேசி மூலம் அழைத்து பேசியிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது.